ராம் நாராயண ராம். இன்று இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் மெடிடேஷனை பற்றி பேசப் போகின்றோம். நமது சமூகத்தில் பலர் மெடிடேஷன் செய்கிறார்கள் மற்றும் பலர் அதை செய்ய விரும்புகின்றனர். ஆனால் மெடிடேஷன் செய்யும் சரியான முறை என்ன, சரியான வழி என்ன? பலருக்கு சந்தேகமாக இருக்கிறது. நாம் காலை மெடிடேஷன் செய்துவிட்டினால் மாலை மீண்டும் செய்ய வேண்டுமா? மாலை செய்துவிட்டினால் காலை செய்ய வேண்டுமா? எத்தனை நேரம் மெடிடேஷன் செய்ய வேண்டும்? அதை எப்படி செய்ய வேண்டும்? இந்த மாதிரியாக பல்வேறு சந்தேகங்கள் பலருடைய மனதில் வருகின்றன. இன்று இந்த அனைத்து சந்தேகங்களுக்கு சரியான பதில்களை இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அதிருப்தியில் கொண்டு வருவதே எமது நோக்கம். மெடிடேஷனின் மூலம் நீங்கள் உங்கள் மனதிற்கு விவேகத்திற்கும் உங்களின் ஆன்மாக்களை வலுவாக்குகிறீர்கள். அதனை உங்கள் வசத்தில் தாங்கும் திறமையும் பெறுகிறீர்கள். அதனால் ஒவ்வொரு மனிதனும் மெடிடேஷன் செய்ய வேண்டும். முதலில் மெடிடேஷன் என்ன என்பதும் அதை ஏன் முக்கியம் என்பதை பற்றி பேசலாம். மெடிடேஷன் என்பது என்ன? மெடிடேஷன் என்பது ஒரு வகை சவுண்ட் எனர்ஜி. இது நமது உடலுக்குள் உள்ள 50,000 கோடி ஆன்மாக்களுக்கு சக்தி வழங்குகிறது. இந்த சக்தியால் நமது உடலுக்கு வலிமை கிடைக்கும், வாழ்க்கை ஜீவன் பெற முடியும், எண்ணங்களை புரிந்து கொள்ளும் திறன் மேம்படுகிறது. அப்பொழுது பலருக்கு இப்போது சந்தேகம் உருவாகும், இந்த சவுண்ட் எனர்ஜி எங்கே இருந்து வருகிறது? இதற்கு சரியான பதில், இந்த சவுண்ட் எனர்ஜி இயற்கையிலிருந்து நேச்சர் வருகிறது. அதாவது இயற்கை, உலக அமைப்பு, வானம், பிரம்மாண்டம் அனைத்தும் இணைந்து இந்த சவுண்ட் எனர்ஜியை கொடுக்கும். மெடிடேஷனின் பொருள் என்ன என்பதை புரிந்து கொண்டால் மனிதர்கள், ஜீவிகள், மரத்துக்கள் ஆகிய அனைவருக்கும் உள்ள அந்த சவுண்ட் எனர்ஜி நமது உள்ளங்களில் பிரவேசிக்கிறது. இந்த சவுண்ட் எனர்ஜி தான் விவேகமும் சனியையும் கொடுப்பது. மெடிடேஷனுக்காக மிகவும் முக்கியமானது உங்கள் தினசரி வாழ்வை ஒரு ஒழுங்கு தரப்பட்ட முறையில் நடத்துவது. சில முக்கிய குறிப்புகள்: முழுநாள் வேலை செய்யுங்கள், இரவு உணவு கொஞ்சம் விரைவாக சாப்பிடுங்கள், தூங்குவதற்கு முன் ஒரு சீரான மற்றும் வசதியான பதிலில் சில நிமிடங்கள் மெடிடேஷன் செய்யுங்கள். இது எதற்கு? உங்கள் மனதை அமைதியுடன் நிறுப்புறது. மெடிடேஷனின் சவுண்ட் எனர்ஜியால் உங்களுக்கு சக்தி மற்றும் மனப்பூர்வ பரிசுத்தியும் கிடைக்கும். மெடிடேஷன் செய்யும் போது மகா குருவின் வழங்கிய ராம் நாராயண ராம் என்ற பீஜ் மந்திரத்தை சீட் மான்ட்ரா ஜபிக்க வேண்டும். இதன் பயன்கள்: இந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது நீங்கள் உலகத்தையும் பிரம்மாண்டத்தையும் நினைவில் கொண்டு விடுவீர்கள். இந்த மந்திரத்திற்குள் மாந்திரீக சக்திகள் அடங்கியுள்ளன. இது உங்கள் விவேகமும் சைத்தன்யத்தையும் ஊக்குவிக்க உதவும். ஆதாரம்: ராம் நாராயண ராம் என்ற பீஜ் மந்திரத்தை அனைவரும் தொடர்ச்சியாக ஜபிக்க வேண்டும். இது முழுமையானது, சமர்த்தமானது மற்றும் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் மேம்படுத்தும். துளசிதாஸ் ஜீவும் கூறியிருப்பது, கலியுகத்தில் ராம் என்ற நாமமே ஒரே ஆதாரம் ஆகும். உங்கள் அனைத்து துயரங்கள், நோய்கள், தடைகள், பிரச்சனைகள் அனைத்தும் ராம் என்ற நாமத்தால் மட்டும் விலகும். ராம் என்ற அந்த ஆற்றல் எப்படி? நீங்கள் உங்கள் ரோமில் ஆண்டர் மேல் உள்ளது, அது ராம் என்பதுதான். அந்த ராம் என்ற பெயர்தான் ராம் நாராயண ராம் என்ற பீஜ் மந்திரத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. மந்திரத்தை ஜபிக்கவும். ராம் நாராயண ராம் என்ற பீஜ் மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து ஜபியுங்கள். வாழ்க்கையில் எப்படி மனோரமையான மாற்றங்களை காண்கிறீர்களோ என்பதை கண்டு மகிழுங்கள். இந்த மந்திரத்தின் பலன்கள்: இந்த ராம் நாராயண ராம் என்ற நாமத்தில் அமைதி, சக்தி மற்றும் ஆற்றல் உள்ளது. இது உங்களை ஆன்மீக சக்தியுடன் நிரப்புகிறது, உங்கள் நோக்கங்களை சாதிக்க சக்தி அளிக்கிறது, உங்களை பிரம்மாண்டத்தின் உண்மையான ஆதாரத்துடன் இணைக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் பிரச்சனைகள். வீட்டில் சிலர் மன அழுத்தத்தால், மெர்சனத்தால் அல்லது அவசாதத்தால் பாதிக்கப்பட்டு சுகாதாரமான வாழ்க்கையை வாழ முடியாமல் இருக்கின்றனர். அதனால் அவர்கள் தங்களை வெளிப்படுத்தவும் சுகத்தையும் பகிரவும் தயங்குகிறார்கள். தகவல்: இந்த பிரச்சனைகளில் இருந்து வெளியே வர ஒரே வழி உள்ளது. அது ராம் நாராயண ராம் என்ற பீஜ் மந்திரத்தை ஜபிக்கவும். மந்திர ஜபத்துக்கேற்ப வழிமுறைகள். எந்த பரிமாணத்திற்கேற்பமான உடல்நிலையாக உட்கார தேவையே இல்லை. உங்கள் நாளாந்திர பணிகளை செய்து கொண்டே ஜபிக்கலாம், அல்லது அமைதியான இடத்தில் மனதுக்குள் ஜபிக்கலாம், அல்லது சத்சங்கத்திற்கேற்ப. இது உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும். மனதின் விழிப்புணர்வு என்பது மிக முக்கியம். உங்கள் விவேகத்தை கண்டுபிடிக்கவும். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் அமைதி, சந்தோஷம் மற்றும் வெற்றி ஆகியவற்றை தரும்.
உங்கள் மனசக்தியையும் தர்ம செயல்களை புரிந்து கொள்ளும் திறனையும் மேம்படுத்தும். நிகர் செய்தல் ராம் நாராயண ராம் என்ற பீஜ் மந்திரத்தை ஜபிப்பது இந்த உலகில் உங்கள் உள்ளார்ந்த சக்திகளை மேம்படுத்தும் வழியாகும்.